இப்படி இருந்த டேப் தான் இப்போது சால்ட்டே இல்லாமல் இதை மாதிரி மாறி இருக்குது. அது எப்படின்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம இந்த டேப் ஹேண்டில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ உப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிங்கு கீழே இருக்கா, அதனால் எப்போவுமே இதில் தண்ணி பட்டு இவ்வளோ உப்பாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம லிக்விடு போட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த லிக்விடில் முக்கிட்டு தொடச்சா போதும். பார்த்தீங்களா எப்படி உப்புலாம் கரைஞ்சி வருதுன்னு? லாஸ்ட்டாக ஒரு தேய்ச்சா போதும் துணி வச்சு. நான் ஒரு தடவை மட்டும் பண்ண போகிறதில்ல, ஒரு 2-3 தடவை இது மட்டும் போட்டு தேய்க்க போகிறேன். அப்போ தான் நல்ல புது டேப் மாதிரி நமக்கு ஆகும். நான் கஷ்டப்படவே இல்லை, சும்மா வெறுமனே ப்ரெஷ்ஷை மட்டும் வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள். இப்போயும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது ரிசல்ட்டை பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணுங்கள். கீழே வந்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி வாங்கினா இதே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். துணி வேறு எடுத்துக்கிட்டுமே கட் பண்ணாமலே ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு காட்டுறாருங்க. போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்து துடைப்போமா? பார்த்தீங்களா எப்படி துருலாம் போயிருக்குன்னு? கஷ்டமே வரல, சும்மா வச்சு தேய்ச்சேன், அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இந்த பேரிவேரோட ப்ராடக்டை வாங்க. கீழே வந்து நான் டேக் பண்ணுறேன் உங்களுக்கு.